வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் மிடில் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுல பார்த்தோம், ஒரு பிஹேவியரில் எது சரியாக செய்யணுமோ அதை நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். எதை சரியாக சொல்கிறோமோ அது போல் செய்யணும். சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி கரெக்ட், ரைட்டு அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லணும். ரைட் என்னன்னு சொன்னால் அதுவே இயற்கையாகவே சரியாக இருக்குது. கரெக்டுன்னு என்ன சொன்னால் மிஸ்டேக் வரும்பொழுது கரெக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ட் பண்ணிக்கக்கூடியதெல்லாம் கரெக்ஷன் தான். எல்லா கரெக்ஷனும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிஹேவியரை நம்ம அடோலசன்ஸ் தொட்டே துவங்கினமான அதுலேருந்தே ஆரம்பித்தாக்க ஒரு மிடில் ஏஜ் வரத்துக்குள்ள 35, 40, 42, 43 வரும்போது அந்த பிஹேவியரை நம்ம நேராக பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய தகப்பனார், நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிள்ளைங்க சரி செய்யறத ஒத்துக்கிறாங்க, ஆனால் அது சரியாக செய்கிறாங்களான்னு கேட்டால் அதுக்கு அவங்க தயாராக இல்லை. பிள்ளைங்க கரெக்ஷனுக்கு தயாராக இல்லை, அதுகளுக்கு சொன்னால் பிடிக்கல, கோவப்படுதுங்க அப்படின்னு சொல்லி அதை கரெக்ஷனுக்கே உட்படுத்தாமல் இருக்கிறாங்க. திருத்தலைன்னு சொன்னால் திருத்தாத பொழுது எவ்வளோ தூரம் மேலுக்கு வர முடியும் அப்படின்னா அந்த திருத்தாத நிலைமையிலேயே அவங்க வயது தாண்டிடுவாங்க. அப்புறம் வயது தாண்டின பிறகு திருத்துதல் அப்படின்றது அவங்களுக்கு அது ஏற்புடைய ஒரு செய்தியாகவே மனசில் பதியாது. ஆனால் திருத்தி பணிகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்கள்லாம். அதாவது நம்மளுக்கு ஒரு குரு இருந்தால் நம்மளை தவறாக இருந்தால், இப்போ தமிழாசிரியர் இருக்கிறாங்க, தமிழெல்லாம் நம்ம தவறாக வாசிக்கிறோம் அப்படின்னு வைங்க, அவர் நம்மள என்ன அப்படியே பரவாயில்லையே நல்ல தவறாக வாசிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு எதான கிரெடிட்ஸ் கொடுப்பாங்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, பிள்ளை தவறு சரியாக படி, என்ன தமிழ் அப்படி படிக்கிற, வருமா வாழ்க்கை மடுக்கி படி, அப்படி நாக்க மடுக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி திருத்துவாங்க. அதாவது ரீடிங் ஹேபிட்ஸு சிறப்பாக இருந்தால் படிக்கிற பழக்கம் நல்லபடியாக வரும். முதல்ல எந்த கான்ஃபிடன்ஸ் வளர்த்துக்கணுமா இருந்தாலும் நாம் சொல்கிற செய்தி சரியாக இருக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்தால் தான் நம்ம செய்யறதுக்கு என்ன வரும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், செய்கிற வேலைகள்லாம் சிறப்பாக அமையும். அப்போ முதல்ல டு பிகின் வித் என்ன செய்யணும், முதல்ல சரியாக வாசிக்கணும். ஓரல் ரீடிங் ஆர் டு பி கிளியர். அப்படி இருந்தால் நம்ம படிக்கிறது சரின்னு தோணும். அப்போ தவறாகவே படிச்சுட்டு அவர் தவறாகவே மனசில் நிறுத்திக்கிட்டால் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அப்போ வகுப்பில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் லேடர் எப்போவுமே ஒரே லெவலில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் ஹவ் டு பி இம்ப்ரூவ்டு ஓவர் த பீரியட். நம்ம என்ன பண்ணணும், துளியாக வாசித்து நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் காட்டணும். அது எப்போ வரும்? தொடர்ந்து வாசித்தாதான் வாசிக்கக்கூடிய ஒரு ஓரல் ரீடிங்கில் எஃபிஷியன்சியை நம்மளால காட்ட முடியும். இது எப்படி ஒரு 8ஆம் கிளாஸோ 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவரோ மாணவிக்கோ அது சகஜமோ சாதாரண விஷயமோ, அதுபோல தான் மிடில் ஏஜில் கூட நம்ம செய்யக்கூடிய செய்திகளை, ஏன்னா அப்போது நம்மளுக்கு அந்த வயசில் நல்ல மெச்சூரிட்டி வந்திருக்கணும். அப்போவும் இன்ஹிபிஷன் இருக்குது, அப்புறம் இம்மெச்சூராக தான் பேசுவோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களோட நம்மளால் மிங்கிள் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், வி டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் டு தேம். அவங்களாம் நம்ம செய்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அவங்க ஒத்துக்கலை, நீங்கள் அதுக்கு அந்த வயசுக்கு தகுந்தோடைய செய்யாததுனால தெர் இஸ் ரிக்ரெஷன் இன் யுவர் ஆட்டிடியூட், இன் யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் தி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ரிக்ரெஷன் இல்லாதவங்களோட தான் பழக முடியும். வயசுக்கு தகுந்த முன்னெல்லாம் சொல்லுவாங்க, முன்னாடி காலத்துலலாம் ஒரு 2-3 டிக்கேடுக்கு முன்னாடி கூட சகஜமாக சொல்லுவாங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படி சொல்லுவாங்க. இப்போ கூட சொல்லுவாங்க தான். அந்த வார்த்தைக்கு பிள்ளைங்க பொருள் எடுத்துக்கவே விரும்புறதில்ல. ஆமாம், அது இப்படி பேசினா என்ன தப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதனால ஒரு வேலையை ஒருத்தருக்கு இதில் என்ன ஆட்டிடியூட் வரும்னு கேட்டால், இந்த 45 இயர்ஸ் அப்படி வரும்பொழுது எல்லாரும் நம்மக்கிட்ட சில வேலையெல்லாம் அலோகேட் பண்ணி அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, டெலிகேட் பண்ணும்போது அது நம்ம நல்லா செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏனோ தானோன்னு செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாங்க, ஒரு ரூட் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரூட் எப்படி இருக்கணும்? நம்ம இப்போ கூகுள் மேப் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை வேறு எதான மேப் பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்றதுல வேறு விஷயம். காரில் போகிறவனா இருந்தால் கூகுள் மேப் பார்த்துக்கலாம். நடந்து போகிறவனுக்கு வழி சொல்லணும் இல்லையா? அப்படின்னா அது போல் ஒரு வழி சொல்லும்பொழுது சரியான அளவுக்கு சொல்லணும். சில ஒரு ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னா சரியான பார்ட்டியை கூப்பிட்டு நல்ல அளவில் அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணணும். அப்படி ஆர்கனைஸ் பண்ணுற எபிலிட்டிலாம் ஒரு 45 அந்த ஏஜில் 40+ அது வந்துடணும். அப்போ எனக்கு ஆர்கனைஸ்லாம் பண்ண தெரியாது, ஐ டோன்ட் ஸ்பீக் டு பீப்புள் ஹூ வில் டூ ஆல் திஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ அந்த எபிலிட்டியை, அந்த வயசுக்கு தகுந்த எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கலன்னு அர்த்தம். சாதாரண ஒரு ஹோம் மேக்கர்
மிடில் கிளாஸில் இருக்கோம், நம்மளுக்கு ரொம்ப கான்டாக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம லெவலுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக நிறைய பேரோட பேசி பழகி ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நம்மளால் ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ண முடியும். அப்போ ஆர்கனைஸ் பண்ணுற எபிலிட்டி, ஆர்கனைசிங் எபிலிட்டி அப்படின்றது ஒரு 40+, தட் இஸ் மிடில் ஏஜில் நிச்சயமாக வந்திருக்கணும். அப்படி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம எதையுமே ஆர்கனைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த எபிலிட்டியை வளர்த்து வச்சுக்கிறதுல ஒரு தவறு இல்லை. அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, நல்லா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா உடனே ஆட தெரியும்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்க தெரியும், எப்படியெல்லாம் கொரியோகிராஃப் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த வயசுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு எபிலிட்டியை வளர்த்துக்கிறது, ஒரு டேலண்ட்டை நம்ம எக்ஸிபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சிறப்பானது நம்ம அடோலசன்ஸ் வயசுலேருந்தே அதை தெரிஞ்சுக்கணும். அது ஓவர் த பீரியட் அது மெச்சூர் ஆச்சுன்னா மிடில் ஏஜ் வரும்போது ஒரு 45 இயர்ஸ் வரும்போது அதை நம்ம எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இது கலை தொடர்புடைய செய்திகள் இல்லாட்டா கூட ஆர்டினரி ஆர்கனைசிங் எபிலிட்டின்றது ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒரு வீட்டில் ஒரு கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் பண்ணலாம். அது A to Z பண்ணணும். வெறும் ஒரு ஃபுட் வண்டி ஆர்டர் பண்ணிவிட்டு கொண்டு வச்சுருவாங்கன்னு சொன்னால் ஹவ் யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் இட், கண்டெய்னர் மாற்றுறது அப்படின்னு எல்லா வேலையும் தனி ஆளாக செய்யணும், சப்போர்ட் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியத்தை வளர்த்துக்கிறது வேண்டியது அத்தியாவசியம். மிடில் ஏஜில் வரும்போது ஆர்கனைசிங் எபிலிட்டி ஆட் டு பி டெவலப்ட் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.